ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழாசிரியர் பேசுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1, டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது. 2, கொஸ்டின் வித் ஆன்சர் நானே கொடுத்துட்டு இருக்கேன். 3வது ரொம்ப முக்கியமான பார்ட் கிராமர், அதுவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு இயல் 3ல இருக்கக்கூடிய அகழாய்வுகள் அதை பார்க்க போறோம். இது ஒரு துணை பாடம், அதாவது உங்க புக்ல விரிவானம் அப்படி கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். இது ஒரு பட்டிமன்றம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மாணவர்களை ஏற்பாடு செய்த ஒரு பட்டிமன்றம். போய் பார்க்கலாம் வாங்க. அகழாய்வுகள் அப்படின்னா மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பண்டைய, அதாவது நம்ம முன்னோர்கள் வச்சுக்கோங்க, அவங்க வாழ்ந்த இடங்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அப்படிலாம் அதுல மண்ணில் புதஞ்சிருக்கும். அதை நம்ம அகழ்வாராய்ச்சி செய்து எந்த ஆண்டை சேர்ந்தது, எப்படி பயன்படுத்தினாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. இன்றைய வரைக்கும் நடத்தப்பட்டு வருது. இந்த அகழாய்வு நமக்கு இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்துல தேவையான ஒன்றா இல்லது அதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் தேவையற்றதா? ஏன்னா இது ஒரு அறிவியல் உலகம் ஆயிடுச்சு அப்படின்ற வச்சுதான் அந்த பட்டிமன்றம் நடத்துறாங்க. தேவையா தேவையில்லையா, இதோட அந்த பாடத்தோட முடிவுல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட்டிமன்றம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பட்டி மண்டபம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மண்டபத்தை நடந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் பேச்சு வழக்குல மாறி பட்டிமன்றம் அப்படின்னு மாறிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாதது. ஆமா, நம்மளோட மனிதர்கள் பல்லாயிரம் வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க வாழ்ந்த இடத்தெல்லாம் போயிட்டு ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு பேர் அகழாய்வு. அப்ப சிம்பிளா அகழாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அகழாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி ஆராய்தல். அதாவது எந்த இடத்துல அவங்க பயன்படுத்திய பொருட்கள், வாழ்ந்த இடங்கள்லாம் இருந்துச்சோ அந்த நிலப்பகுதி எடுத்துட்டு அதை செதுக்கி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, நுணுக்கமா, டீப்பா எல்லாத்தையுமே ஆராயறதுக்கு பேர் தான் அகழாய்வு அப்படின்னு அர்த்தம். அகழாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது. அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகின்றன. இப்படிப்பட்ட அகழ்வாய்வு பத்திட்டு பார்க்கலாம். யார் யார் பங்கு பெறாங்க, முக்கியமா குறிப்பு சட்டம் கண்டிப்பா பார்த்துடலாம். முன்னுரை: அகழாய்வும் அவசியமும். அகழாய்வை பத்தி நம்ம படிக்கணும். அதனால என்ன அவசியம் வந்துச்சு, தேவை வந்துச்சு, அது ஓகேவா? பண்பாட்டை அறிதல், நம் முன்னோர்களுடைய பண்பாட்டை அறியணும். அது இல்லாம மேன்மை, அதோட மேன்மைகள் என்ன, உயர்ந்த செயல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதோட உயர்ந்த தன்மைகள் என்ன இருக்கு, அதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் பண்டை கால சிறப்பு, நம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல நடைபெற்ற சிறப்புகள்லாம் என்ன. அப்புறம் வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். அறிவியலை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வணிக அறிவியல், இன்னொன்னு மக்கள் அறிவியல். அதாவது நம்ம பொருள்கள் விற்பனை சார்ந்து, பணம் சார்ந்ததா இருக்கு அறிவியல். மக்களை பத்தி கவலைப்படாம அவங்க பணத்துக்காக மட்டும் செய்யக்கூடிய வணிக அறிவியல். மக்களை சார்ந்தது, மக்களோட வாழ்வுக்கு எந்தவித இடையூறும் இல்லா இருக்கக்கூடியதான் மக்கள் அறிவியல். இதை கொடுத்திருக்காங்க. முடிவுரை இவ்வளவுதான். சைட் ரீடிங்ஸ் ரொம்ப அழகா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. வாங்க போலாம். ஒரு பட்டிமன்றம், ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட்டிமன்ற அழைப்பிதழ். பள்ளி இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் மாணவர்களை பங்கேற்று நடத்தும் சிந்தனை பட்டிமன்றம். சாதாரண பட்டிமன்றம்ல சிந்தனை பட்டிமன்றம் ரொம்ப முக்கியமானது. நடுவர் யார் அப்படின்னா மாணவர் பூங்கொன்றன். அவன் தான் நடுவரா அந்த பள்ளியிலே பரிசு பெற்ற மாநில அளவுல பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்த மாணவன். அவன் பேர் பூங்கொன்றன். அவனே நடுவரா செலக்ட் பண்ணிட்டாங்க. முன்னிலை யாரோட தலைமை நடக்குதுன்னா தமிழாசிரியர் கலைவாணன் அவர்கள் தலைமை நடக்குது. இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடு அப்படின்ற ஒரு தலைப்பும், தேவையற்ற செலவீனமே அப்படின்ற 2 தலைப்பு இருக்கு. தேவையான செயல்பாடு, அதுல மாணவர் பாத்திமாவும் செல்வன், இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த பாத்திமாவும் செல்வனும் பேசுறதுக்கு முன்னாடி இவங்க பேசிடுவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்றது முத்து தான். தேவையற்ற செலவீனம், இது தேவையற்றதுதான், தேவையில்லாத ஒரு செலவு தான் இது இந்த அகழாய்வு அப்படின்ற ஹெட்டிங்ல மாணவர் முத்துவும் அன்பு மேரியும் பேச போறாங்க. பார்க்கலாமா? அப்ப பாத்திமா, செல்வன், முத்து, அன்பு மேரி பார்க்கலாம் வாங்க.
நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு படம் மூலியமா யாராரு அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சரே கொடுத்திருக்கேன். இவர்தான் நடுவர், அந்த பூங்குன்றன். அப்புறம் வந்துட்டு இதை நடத்துற செயலாளர் முத்துவும் அன்புமேரியும் தேவையற்ற செலவினம் தான் இது, அகழாய்வு வேஸ்ட் தான் காசு அப்படின்ற தலைப்பிலையும் ரொம்ப முக்கியமானது அகழாய்வு, வாழ்க்கைக்கு தேவை, இந்த சூழ்நிலைக்கு தேவை, நம்மளுடைய முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்திமாவும் செல்வனும் பேச போறாங்க. பார்க்கலாம். அறிமுக உரை. ஃபர்ஸ்ட் இலக்கிய மன்ற செயலர் பேசுறாரு. அன்பிற்குரிய நல்ல உள்ளங்களே வணக்கம். இன்று நம் பள்ளியில் இலக்கிய மன்ற தொடக்க விழா இனிதே தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு நடைபெற உள்ள பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா, தேவையற்ற செயல்பாடா, தேவையற்ற செலவீனமா? இத பத்தி ஹெட்டிங் சொன்ன உடனே மாணவர்கள்லாம் வந்துட்டு கிளாப் பண்றாங்க. கரவொலி எழுப்புதல். அப்ப என்ன ஹெட்டிங்? இன்றைய அளவுல இப்ப இருக்கக்கூடிய சயின்டிபிக் வேர்ல்டு இருக்குல்ல, இந்த நடைமுறை வாழ்க்கையில அறிவியல் உலகத்துல அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா அல்லது தேவையற்ற செலவீனமா? அதுதான் ஹெட்டிங். அண்மையில் நடைபெற்ற மாநில பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நம் வகுப்பு தோழர் பூங்குன்றன் நடுவராக பொறுப்பேற்றுகிறார். வாதிடுவோர் நம்முடன் பயிலும் முத்து, பாத்திமா, அன்புமேரி, செல்வன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. நடுவர்: அருந்தமிழ் வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம நடுவர் வந்து பேசின சார். மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்றை அறிவதற்கு வகையாய் ஒரு தலைப்பெடுத்து பேச முனைகிறோம். ஒரு செடி வளர்வதற்கு விதையை ஊன்றுவதற்கு கூட குழி தோண்டுகிறோம். தோண்டிய குழிக்குள் ஒரு பழம்பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு. ஆய்வு என்பதற்கு ஓய்வே கிடையாது. இதோ இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்னும் தலைப்பில் உரை வீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழன் முத்து அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் கிளாப் பண்றாங்க. இப்ப என்ன இதுல தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழாசிரியர் வந்துட்டு பூங்குன்ற நடுவர் இருக்காலே, அந்த பையன் வந்து தமிழாசிரியருக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு, இன்னைக்கு வந்துட்டு ஒரு செடியை நம்ம ஊன்றி வளர்க்குறோம். அப்ப வந்துட்டு ஊன்றதுக்கு என்ன பண்றோம்? ஒரு சின்ன குழி தோன்றோம். அந்த குழிக்குள்ள ஏதாவது பழைய காலத்து பொருட்கள் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பாக்குறோம். கிடைச்சிருச்சு அப்படின்னா இது நமக்கு தேவையான ஒன்றா, இது தேவையில்லாத ஒன்றா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஐயோ, எனக்கு நான் தோண்டும் போது பழைய காலத்துல இருந்து எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, அந்த கருவிகள் கிடைச்சிருக்கு, மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறோம். ஆனா இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது யாரும் சிந்திக்கிறது இல்ல. அப்ப வந்துட்டு அறிவு அப்படிங்கிறது, ஆய்வு நம்ம என்பது அப்படிங்கிறது ஒரு அறிவோட வெளிப்பாடு தான். அந்த ஆய்வு அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆய்வு செஞ்சுட்டே இருக்கும். நம்மளோட அறிவோட வெளிப்பாடு தான் ஆய்வு, ரிசர்ச் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஆய்வுக்கு என்னைக்குமே ஓய்வே கிடையாது. ஒரு வேலை எடுத்துட்டோம்னா அது முடியறதுக்குள்ள அதை தீர்வு காண்ற வரைக்கும் அந்த ஆய்வு நடத்திக்கிட்டே வரணும். அது வந்து சொல்யூஷன் கிடைச்சோடனே தான் நம்ம நிறுத்துறோம். அப்ப ஒரு ஆய்வுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. இதை பேசணும், இதுதான் முக்கியமானது. இந்த அளவுல அகழாய்வு என்பது செலவீனமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்புல பேச வர்றாரு. ரொம்ப இந்த அகழாய்வுக்கு நிறைய பணம் செலவு பண்றோம், அதெல்லாம் வந்துட்டு தேவையற்றது, செலவு வந்து வீணாதான் போயிட்டு இருக்குப்பா, எதுக்குப்பா வெட்டி செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக பயங்கர உரை வீச்சாம் அவர் பேச வரக்கூடிய வார்த்தைகள்லாம். அவர் அன்புத்தோட முத்து அவர்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்குன்றன் பேசி முடிக்கிறார் தலைவர். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? கிளாப் பண்றாங்க. இப்ப யார் வரா? முத்து வந்தாச்சு. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை ஆராய்ந்து மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன்? என்ன சொல்றாரு? உங்கள் அனைவருக்கு என்னோட வணக்கம். உள்ளங்கையிலே உலகம் இருக்கு, அதை அளந்து பார்க்காத கட்டத்துல நம்ம இருக்கோம். அதை விட்டுட்டு என்ன பண்றோம்? உள்ளங்கையிலே நம்ம உலகம் பார்த்துட்டு இருக்கோம் இருக்கு. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி நிறைய வந்துட்டு மீடியாக்கெல்லாம் வந்துருச்சு, வீட்டுல இருந்துட்டு நம்ம எல்லாம் வேணா பாத்துக்கலாம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல மண்ணை தோண்டி அதுல எலும்பு இருக்கு, மண்பாண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்துட்டு இருக்கீங்களே, இந்த மனிதர்களை பற்றி நான் என்னதான் சொல்றதோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஆதங்கப்படுறார். அதுக்கப்புறம் அறிவியல் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம என்ன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? சயின்ஸ் அறிவியல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பழைய தலைமுறையை பற்றி
தெரிந்து என்ன செய்ய போகிறோம்? செல்லிட பேச்சுக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழாய்வு கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்ய போகிறோம்? ஆமா, செல்லிடைக்குள்ள வீட்டுல இருக்கிற மொபைல்லே வந்துட்டு நம்ம உலகத்துல இருக்க நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போயிட்டு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்ம வந்துட்டு செல்லிடை பேசி, அதாவது போன் மூலியமா செல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுக்குமே பயன்படாத அகழ்வாய்வு செய்து அதுல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய செல்லா காசுகளை வைத்து எந்த காலத்தை சேர்ந்தது, இந்த காலத்தை சேர்ந்தான், எதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது தேவைதானா அப்படின்னு இந்த முத்து கேட்கிறார். அவரோட ஆதங்கம் அது. அதுக்கப்புறம் என்ன சொல்லாரு? வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன்? ஆமா, எல்லாம் இப்ப என்ன போறாங்க, ஃபாரின் போறேன், நடு கடல்ல போயிட்டு வீடு ஒரு உலகமே அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து செவ்வாய்க்கு போறேன், அங்க போய் நான் வாழ போறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண, வானுலகத்துல பறந்துட்டு எங்க மாசு இருக்கு, மாசுல வாழக்கூடியதுக்கான வசதி, அதாவது தகுதிகள் அந்த இருக்கா, மனிதன் வசிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? முந்தைய காலத்தை பத்தி ஆராய்ஞ்சிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்றார். உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைய வைக்கிறது. ஆமா, மலைக்க வைக்கிறது. உள்ளங்கையில தான் உலகமே இருக்கு. உள்ளங்கைனா உலகம் கிடையாது, மொபைல், டிவி அந்த மாதிரி சொல்ல வராங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. மடிக்கணினியை திறந்தாலே ஓபன் பண்ணி நம்ம என்ன பார்க்கலாம், என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கோங்க, ஸ்கூல் இல்ல இருந்தாலும் இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்றோம், படிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? சயின்ஸ் டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்ப மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. இதையெல்லாம் விட்டு விட்டு மண் ஓடுகளை இறந்தவர்கள், அதாவது முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வயதானவர்களை ஒரு பெரிய பானை மாதிரி பண்ணி அதுக்குள்ள வச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சு மூடிடுவாங்க. அவங்க இறக்குறாங்களா என்ன பண்றாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பேரு முதுமக்கள் தாழி. அந்த முதுமக்கள் தாழியை போய் தோண்டி எடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஓடுகளை, அந்த மண் ஓடுகளை போய் சேகரிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்யறதுனால என்னப்பா பிரயோஜனம் இருக்கு? இது என்னோட பெரிய ஆதங்கமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன, அறிவை விரிவு செய் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிவிடா. அறிவை விரைவு, இன்னைக்கு என்ன பண்றோம், அறிவை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே, தேவையற்ற செலவினமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு செடி எடுத்துட்டாலும் அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்கு, இது எப்படி வளருது, இது என்ன மூலிகை, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஆராய்ச்சி. புற்றுநோய்க்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல, இப்ப கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கும் போது, தேவைகள் இருக்கும் போது எதுக்கு பழைய பழைய செயல்களை போயிட்டு ஆராய்ச்சிட்டீங்க? அதனால உங்களுக்கு என்ன பயன்? தேவையில்லாததுக்கு செலவுதான் ஆயிட்டு இருக்கு. அந்த செலவினம் வந்து என்னது, வெட்டியான செலவு, வீணான செலவு தான்ப்பா. இதனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், நல்ல தீர்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து உட்கார்ந்துறாரு. நடுவர் சொல்றாரு, நண்பர் முத்து, அதாவது நடுவர் யாருங்க, அவனும் ஒரு பேச்சு போட்டியில் கலந்த பூங்குண்டன் தான், அவனால நண்பர் அப்படின்னு சொல்றாரு. நண்பர் முத்து காரசாரமான தன் வாதத்தை முன்வைத்துள்ளார், மிகவும் அருமை. இதற்கு பாத்திமா எப்படிதான் பதில் சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. வாங்கம்மா வாங்க, எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு பாத்திமா கூப்பிடுறாங்க. அவையோரே எல்லாரையும் வணங்கி பாத்திமா வராங்க. என்ன சொல்றாங்க, அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சிம்பிளா முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லாம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வணக்கம். அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க, மண்ணை தூண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கு அன்று, நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி எண்ணி பார்ப்பதற்கு. இவங்க என்ன சொல்றாங்க, மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரிக்கிறது எதுக்குன்னா எண்ணி பார்ப்பது, அதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்குலாம் இல்லப்பா, நம்ம முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்க்கணும், எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, பழமையை தெரிஞ்சாதான் புதுமையை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா? ஆமா, ஒண்ணு கெட்டது எது, நல்லது வந்துச்சுன்னா கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது தெரியும். இருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன தெரியும், பகல் எப்படி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி பழைய காலத்தை பத்தி அறிஞ்சாதான் புதிய காலத்துல எப்படிலாம் நம்ம வாழ முடியும் அப்படின்னு தெரியும். நமது வரலாறு மிக நீண்டது.
150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். ஆமா, எலும்புகளையும் கற்கருவிகளும் செம்மன்மேட்ல கண்டுபிடிச்சிருக்காரு. எங்க இருக்குது? சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரம், நமக்கு எல்லாம் தெரியும், அங்க கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்ற தொல்லியல், அதான் பழமையானதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்றவரு. இந்த இங்க என்ன கிடைச்சிருக்கு? எலும்பும் கற்கருவிகளும் கிடைச்சிருக்கு. இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். அப்ப கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும்? பல்லாவரத்துல, சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரத்துல செம்மன்மேட்டு பகுதியில கிடைச்சக்கூடிய கற்கருவிதான் இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இது கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க எழுதிக்கலாம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானிய பழங்காசுகளையும் கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோமானியர்களின் பழங்காசுகள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சொல்றாங்க. அப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா? கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, சென்னையில வந்து கண்டுபிடிச்சாச்சு, பல்லாவரத்துல. இப்ப அரிக்கமேடு அகழாய்வின் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஆமா, எதுக்காக இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எந்தெந்த நாட்டுல இருக்கக்கூடியவர்களோட நமக்கு வாணிகம் தொடர்பு இருந்துச்சு கடல் வழியா, அதெல்லாம் அடுத்தது. வாணிகம் தொடர்பு எங்க பண்ணிருக்கோம்? அவங்களோட காசு நமக்கு கிடைக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ ரோமானியர் கூட நம்ம வந்துட்டு வணிகம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்ப இதுக்கு அகழாய்வு தேவை அப்படின்றாங்க. இதற்கு பின்னால் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வின் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 4வது எங்க? ஆதிச்சநல்லூர். ஃபர்ஸ்ட் சென்னை பல்லாவரம், அடுத்து கோயம்புத்தூர் ரோமானியர்கள் காசு கிடைச்சிருச்சு. அப்புறம் அரிக்கமேட்ல ரோமானியர் நாணயங்கள், அதனால அதாவது சிகப்பா இருக்கு இந்த மட்பாண்டங்கள் தான் ரோமானிகள் பயன்படுத்தினது. இதை வச்சு அவங்களுக்கும் நமக்கும் வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? ஆதிச்சநல்லூர், அங்க என்ன பண்ணாங்கன்னா முதுமக்கள் தாழி நிறைய இருந்திருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் இவ்வளவும் எதனால தெரிஞ்சுக்கிறோம்னா அகழாய்வு மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள். தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழாய்வின் கண்ட சான்றுகளை ஆவணங்களாக திகழ்கின்றன. ஆமா, நம்ம நண்பர் என்ன சொன்னாரு? உள்ளங்கையில உலகம் இருக்குப்பா, மடிக்கணினி என்னென்ன இருக்கோ எல்லாமே நமக்கு தெரியுது, அதனால மலைக்க வைக்கிறது அந்த அறிவியல் டெக்னாலஜி இருக்கக்கூடிய மடிக்கணினி. அது மட்டும் என்ன சொன்னாரு? ஆனா நம்ம பாரம்பரியம் அப்படி இருக்கக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான உலகத்துல நம்ம தமிழர்கள் பண்பாடு எப்படி இருந்தா இயற்கையை ஒட்டிதான் இருந்தது. அவங்க உணவும் சரி, உடையும் சரி, வாழ்ந்த இடங்கள் இந்த மாதிரி காத்தோட்டமான இடத்துல திண்ணை வைத்து இதெல்லாம் இது கட்டியிருக்காங்க. அவங்க வந்து வாழ்வதற்கு தேவையை அடிப்படையா கொண்டு இது பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக கட்டிடம் கட்டியிருக்காங்க. பாருங்க, வாழை இலையில சாப்பிடணும், அதனால நிறைய மருத்துவ குணங்கள், நிறைய விட்டமின்ஸ் கிடைக்குது. மட்பாண்டங்களை சமைச்சிருக்காங்க, சுவை கெடாம இருக்கும், ரொம்ப நேரமா வந்துட்டு சூடா இருக்கும். இது நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை. நம்ம காட்டன் தான் பயன்படுத்தணும், பருத்தி ஆடைகள் பயன்படுத்தணும். இது எல்லாமே என்ன? இயற்கையை வந்து சிதைக்காத. இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடைகள்லாம் பாத்தீங்கன்னா நைலான், இதெல்லாம் சிதைந்து போக முடியாது, அடிவே இல்லாது, மக்கக்கூடியது தன்மை இல்லாத இருக்கு. இது இயற்கைக்கு புறம்பானது. பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்ல கவர்ல வாங்கி சாப்பிடுறாங்க, பிளேட்ஸ் யூஸ் பண்றாங்க. அத மாதிரி இப்ப வந்துட்டு ஏர் கண்டிஷன் வீடு ஃபுல்லா, அப்ப வெளியில காத்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இயற்கைக்கு புறம்பான செயல்கள் இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு உணவு, உடை, வாழிடம் எல்லாமே இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டதாக இருந்தது என்பதை எதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அகழாய்வு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா சொல்றாங்க. இது பாருங்க, இந்த மலையை சார்ந்த இயற்கை சார்ந்த இடத்துலதான் பாருங்க குளிர்கள்லாம் அமைத்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்றாங்க. அதுதானே வாழ்க்கை, அப்படித்தானே இருக்கும், நமக்கு நல்லது நடக்கும், அதாவது ஆரோக்கியமா இருக்கலாம். அதனால இயற்கை சார்ந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்கேன். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு தெரிஞ்சது, அதையும் பார்த்திருக்கோம். இயற்கையோடு மக்கள் எப்படி இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பிக்சர். சரி, அப்புறம் என்ன சொல்றாங்க? எதிரணி தலைவருக்கு
ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். என்ன சொல்றாங்க? மடிக்கணினியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது. இவங்க எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப வந்துட்டு சுவையான கருத்துக்கள். பாத்திமாவுக்கு நம்ம வந்து கிளாப் பண்ணிடலாம். மடிக்கணில இருக்கக்கூடிய ரோஜா என்னைக்குமே மணக்காதான். வெரி குட். அப்புறம் என்னது? செல்லிடை பேச்சு. செல்லிடை பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் என்ன நமக்கே தெரியும். மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும், நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். நம்ம மண்ணை எப்படியாச்சு நெகிழி கிடங்கு பாருங்க, பாலித்தீன் கவர்ஸ் எங்க பட்டாலும் போட்டுறாங்க, அது சிதையாத ஒரு பொருள். அப்ப பாருங்க, நிறைய பேரு பீச்ல தான் தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் ஜூஸ் அதெல்லாம் பண்ணிட்டு போனா இங்க கீழே போயிட்டு சிதைவே அடையாம அப்படியே தண்ணி அந்த கடலுக்கு கீழே வந்து தேகரமாயிருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீர் வந்துட்டு மேல வர்றதுக்கு தடையா இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நிலத்தடி நீர் இல்லைன்னா இதுதான். இதெல்லாம் மக்கனாதானே போய் நிலத்தடி நீர் ஊறி மேல வரும். அதற்கு நம்மளே வந்துட்டு தடையா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுது? நம்மள மூளையை வந்துட்டு குப்பை தொட்டி ஆகுது. ஏன் இப்படியாச்சுன்னு சிந்திச்சு நம்ம மூளையை என்னாச்சு? குப்பை தொட்டி ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஆனால் அகழாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும். எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடே என்று கூறி நல்ல தீர்ப்பு வேண்டி விடைபெறுகிறேன். என்ன சொல்றாங்க? நம்ம பண்பாட்டு மேன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல அகழாய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல தீர்ப்பு தருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அரிக்கமேடு, சென்னை, கோயம்புத்தூர், ஆதிச்சநல்லூர் இங்க இருக்கிற அகழாய்வு எல்லாம் தேடி பண்பாட்டு வாணிக தொடர்பு அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? மடிக்கணினி என்ன பண்ணுது? ரோஜா, அதாவது மடிக்கணில பூக்கக்கூடிய ரோஜா மணக்காதான். செல்லிடை பேசி இருக்கக்கூடிய வற்றல் குழம்பு சுவைக்காது. அதுக்கப்புறம் இந்த குப்பை கிடங்கு, பாலித்தீன் கவர்களால நமது மண்டைகள் தான் இப்படி ஆகும் குப்பை தொட்டி. அருமையான கருத்துக்கள் பாத்திமா சொல்லிட்டு போயிருக்காங்க. நடுவர் என்ன சொல்றாரு? அடே அப்பா, பாத்திமாவின் வார்த்தைகளுக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. என்ன அன்புமேரி, என்ன செய்ய போறீங்க? பேசத்தான் போறீங்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுக்கிட்டு தீர்ப்பை சொல்லிடட்டுமா? ஏன்னா அருமையான அழகான விளக்கங்களை கொடுத்து பாத்திமா எடுத்து வச்சிருக்காங்க தன்னோட கருத்துக்களை. இதுக்கு பதிலடி சொல்றது மாதிரி அன்புமேரி என்ன சொல்ல போறாங்க பார்க்கலாம். அன்புமேரி, பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். இவங்க ஒரு தமிழ் பண்பாடு அப்படிங்கிறதுக்காக பாருங்க, இவங்க வந்து என்ன சொல்றாங்க? நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு நான் வந்துட்டு முரண்பாடவள் கிடையாது, தமிழ் பண்பாடும் பிடிச்சிருக்கு, நான் அதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்க? பாரதி வணங்கி எனது வாதத்தை தொடங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சாம். அது என்னது? நடுவர் சொல்றாரு, என்ன பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சா? என்னமா நீ சொல்ற? தலைப்புக்குள்ள வாமா அப்படின்றாரு. அவங்க சொல்றாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சுன்னா என்னன்னா அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க பாருங்க. வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன். ஆமா, பெருமையை பத்தி பேசுறதுக்கு எப்படி வேணா அவங்க பேசலாம். அந்த பெருமையை தேவையில்லாத ஒண்ணும் தெரிஞ்சாலும் அவங்க விட்டு கொடுக்காம பெருமைக்காக வீராப்புக்காக பேசுறாங்கன்னு சொல்ல வந்தையா அப்படின்னு சொல்லி அந்த பழமொழிய விளக்கம் கொடுக்கறாங்க. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கைக்கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. புற்றுநோய் என்னும் அரக்கனை புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் எவ்வளவோ சாதனைகள். இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றதையும் நம்ம வந்துட்டு ஏத்துக்கதான் முடியுது. அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல நாம் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னா, வானத்திலே போய் நம்ம கால் பதிக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்தின் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அலைக்கு. சின்ன சின்ன நாடுகள் உலகத்துல, பெரிய நாடுனே இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, பெரிய நாளா சும்மா இருக்கு. சின்ன சின்ன ஜப்பான் போன்ற சின்ன நாடுகள்லாம் வானத்தையே அளந்து பார்க்கக்கூடிய, அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காலத்துல என்னோட தோழி எங்க இருக்கா? அமெரிக்காவில இருக்கா. இன்னைக்கு நான் அவங்க கூட எதோட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இணையதளத்தோட என் நட்பை தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அறிவியல் தான். மேலும் ஒருத்தவங்க கால் இழந்துட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு முன்னாடியில என்ன பண்ணாங்கன்னா, இரும்பு, அது வந்து 14 கிலோ 12 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த காலை வச்சுட்டு அவங்க போடுவாங்க. அதை தூக்கவே முடியாது அவங்க, அதுக்கே உங்களுக்கு சத்து பத்தாது, உடம்பு ஹெல்த் இருக்காது. அப்புறம் அப்படிலாம் இந்த மாதிரி மரக்கட்டை ஊனி இப்படிதான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப லைட் வெயிட்டா என்ன பண்ணிருக்காங்க? செயற்கை கால் பொறுத்துட்டாங்க. இதனால மனிதன் எப்படி நடக்கிறான்? அவனோட கால்கள் மாதிரியே இருக்கு, நடக்க ஆரம்பிச்சுட்டான்.
இதுக்கும் அறிவியல் தான் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இதயம், மாற்று இதயமே இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, உயிரே போயிடும். அதையும் தாண்டி மாற்று இதயம் பொருத்தலாம், ஒரு மனிதன் வாழ வைக்கலாம் அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் ஒரு வியக்கத்தக்க சாதனை தான் கண்டிப்பா, இல்லையா? இதையும் செஞ்சுட்டு இருக்கு நம்ம அறிவியல். அதுக்கப்புறம் புற்றுநோய், உலகமே அஞ்சு நடுங்கக்கூடிய இந்த புற்றுநோய் தீர்க்கத்துக்காக இன்னைய வரைக்கும் என்னது நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அறிவியல் மூலம் பெரும் முயற்சி தான், சின்ன முயற்சியில பெரும் முயற்சி தான், அந்த கொடிய அரக்கனை கொள்வதற்கான மருந்துகளை கண்டுபிடித்து தான் கொண்டுட்டு இருக்கோம். அப்படிங்க இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு நம்ம சொல்றதுக்கு இல்ல. பாருங்க, விண்ணை மூன்று ராக்கெட் எங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கண்முன்னே கொண்டு காமிக்குது இந்த அறிவியல். இந்த உலக போக்குக்கு நாமும் ஈடு கொடுத்து அதுக்கு முடியாது, அதாவது உலகத்தோடு ஒற்று போய் வாழணும். அதை விட்டுட்டு நான் அகழ்வாய்விலே விழுந்து கிடக்க போறேன் அப்படின்னா என்ன நியாயம்? நான் ஒன்னும் அகழாய்வுக்கு எதிரானவள் இல்லை அப்படின்னு அன்புமேரி சொல்றாங்க. இன்றைய மாறி வரும் உலக சூழலில் அகழாய்வு என்ன முக்கிய தேவைகள் ஒன்றா? 21ஆம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்கத்தக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருட்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்க போகிறோம்? நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர், பவனந்தி முலவர் அவர்தான், ஒருவர் சொன்னதை எதிரணிக்கு நினைவூட்டுகிறேன், நல்ல தீர்ப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வியத்தகு, அதாவது பாருங்க சேட்டலைட்லாம் எப்படி எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அதுல வந்துட்டு முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணிலாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வியக்க வைக்குது. அப்ப கண்டிப்பா அறிவியல் வந்துட்டு முன்னேற்றம் இருக்கு. இந்த காலத்துல போயிட்டு நம்ம அதெல்லாம் தோண்டி பார்க்கறது தேவையான செலவு தானே அப்படின்னு நமக்கே தோணுது. அப்புறம் என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, அறிவியல் குலத்தோட ஒட்டி போகாம பழையன வச்சியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க, தோண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இது தேவைதானா? இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு இது ஒரு தேவைதானா? மண்பாண்டங்கள் எடுக்கிறீங்க, முதுமக்கள் தாழி எடுக்கிறீங்க, இதுக்கு தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பழையன புகுதலும் புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, அந்த காலத்து பெண்கள்லாம் சமைக்கல் அடியோட சரி, தண்ணி பிடிக்கிறது, சமையல் செய்யறது அதோட. ஆனா இந்த காலத்துல பாருங்க, ஒரு கையில வந்துட்டு பிசினஸ், காஃபி சாப்பிடறதுக்கு கூட முடியல, அவ்வளவு நாலேஜ், எவ்வளவு ஒர்க் பாருங்க. இதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தோம். பழசு மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் அறிவியல் உலகத்தோடு ஒற்றி வாழ வேண்டும், ஒன்றி வாழ வேண்டும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்படிப்பட்ட இந்த அறிவியல் உலகத்துல நல்ல தீர்ப்பு தருமாறு நீங்க தான் எங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும், எங்க பக்கமே எனக்கு தீர்ப்பை வழங்க அப்படின்னு சொல்லி அன்புமேரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நடுவர் சொல்றார், அருமை அன்புமேரி, அருமை. உங்களுக்கு ஆதரவா நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவரையும் துணைக்கு இழுத்து கொண்டு விட்டீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. நண்பர் செல்வன், வாங்கப்பா வாங்க, எப்படி பதில் கொடுக்க போறீங்க வாங்க அப்படின்றாரு. செல்வன் வந்தாச்சு. அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் ஒவ்வொரு என்னது சந்தனயம் அதை வச்சு சொல்றாங்க. இவர் பாருங்க, வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறாராம். சரி, இப்ப செல்வன் எந்த டாபிக் பேச போறாரு? அகழாய்வு அப்படின்ற டாபிக் வந்துட்டாரு. பார்க்கலாமா? நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி. அவங்க தரப்புவாதத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருக்கு என்னாச்சு, கோவம் வந்துருச்சு. அறிவியலை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கப்பா, ஏதோ நாங்கெல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பதை போல அகழாய்வே அறிவியலை ஆதாரமாக கொண்டதுதான் என்பதை அறியாதவராய் இருக்கிறாரே. இதில் பவனந்தி முனிவரை வேறு சாட்சிக்கு இருக்கிறார். பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையே பிறக்கும். தனியாக புதுமைக்கென்று வேறோ விதையோ கிடையாது நண்பர்களே. கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம். நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு நடுவர் அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப என்ன இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நடுவர்களே இந்த அறிவியலை வந்துட்டு தலை தூக்கி வச்சுட்டு சகோதரி ஆடிட்டு போயிருக்காங்க அன்புமேரி. ஆனா நாங்க ஒன்னும் அறிவியலுக்கு எதிரானவங்க கிடையாது. அகழ்வாய்வு என்பது ஒரு அறிவியலோட ஒரு பிரிவு தானே, அது வந்துட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுக்கு வேற பவனந்தி முனிவரை வேற இவங்க துணைக்கு வச்சிருக்காங்க, அழைத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பழமையை கழிதல், புதுமை போற்றல், அதெல்லாம் வேற இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. பழமை எங்கே வந்துச்சு அப்படின்னா, பழமையை உரித்து கொண்டுதான் புதுமை வந்திருக்கிறது. அதுக்காக
சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கே, இதெல்லாம் ஏன் அவங்க அகழாய்வும் எது ஒரு அறிவியலோட ஒரு பார்ட் தான், அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்றாங்க. பழமைகளை உரித்து கொண்டுதான் புதுமைகள் வருகிறது பாருங்க. பழைய காலத்து கட்டடங்கள் அந்த முறையை பார்த்து 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 தான் புதுசு வந்துட்டு கட்ட முடியும். இது ஒரு கட்டிடமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இது பண்ண முடியும், கட்ட முடியும்? அப்ப பழமையை அடிப்படையா கொண்டுதான் புதுமை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க அந்த காலத்துல எப்படி இருக்கு பாருங்க, சின்ன குடில்கள் இருந்துச்சு, அப்புறம் தூண்கள், இதெல்லாம் கட்டிடங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி இப்ப பாருங்க பெரிய பெரிய அளவுல கட்டிடங்கள் வளர்ந்துகிட்டு வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு பழசுலேருந்து தான் புதுமை வர முடியும். திடீர்னு புதுசா இங்கேருந்து வர முடியாது. அது ஒண்ணும் வந்துட்டு என்னது ஒரு மேஜிக் கிடையாது. அப்ப பழசுலேருந்து தான் புதுசா வந்து தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு இவரோட வாதம். அந்த காலத்துல பாருங்க, தொல்லியல் ஆய்வு பெரும் கல்வியாக அமைகிறது. இதுக்கு எல்லாம் சான்று தொல்லியல் ஆய்வு தான். தொல்லியல் ஆய்வு இருந்தாதான் பழமை எப்படி இருந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அதற்கு ஏற்ற மாதிரி புதியதை தோற்றுவிக்க முடியும். பாருங்க, வேடிக்கை என்னவென்றால் தமிழகத்துல பண்டைய காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமா, பழைய காலத்து பாருங்க, வேதிக் பீரியட்ல எப்படி இருக்கு பாருங்க கட்டடங்கள்லாம், அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு போன நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுலாம் வீடுகள்லாம் பாருங்க எவ்வளவு கட்டிட சிறப்பா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு யாரும் சொல்லி கொடுக்கல. இவ்வளவு அழகான கட்டிடங்கள். இந்த கட்டட அமைப்பு எப்படிப்பட்டதுன்னா நம்ம தமிழர்களுடைய பண்பாடை எடுத்து காட்டுது. நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபற்று இடையில் எங்கோ பாதி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், முன்னோர்கள் கட்டிடங்கள்லாம் பார்க்காம நடுவுல வந்துட்டு அதை பயன்படுத்தாம விட்டுட்டோம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கோம். அது என்ன தெரியுமா? அது என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறி என்பதுதான். எழுதுகிற பேனா, குடிக்கிற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடை பேசி போன்றவற்றை ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எரிகிற வழக்கம்தான் மின் சாதனத்தை குப்பைகள் மலையென குவிந்து விட்டன. இவங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்த பழைய கட்டிடத்தை வச்சு புதுசா வந்து கட்டுறதுக்கு இப்பதான் பழகிட்டு, முன்னாடிலாம் அதை என்ன பண்ணாங்க, யாருமே திரும்பி பார்க்கல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த நாகரிக உலகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பேனா யூஸ் அண்ட் த்ரோ அது வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பி யூஸ் பண்றதுல யூஸ் அண்ட் த்ரோ, பெண்ணும் அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பென். இப்ப வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணாம தூக்கி எறிஞ்சிடும். செல்லிடை பேசினாலும் சரி, இல்ல மடிக்கணி எல்லாமே பழுதாயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடும். இதனால குப்பை மேடுகள் தான் வந்திருக்கு. ஏன்னா இவதான் சிதையக்கூடியவை கிடையாது, சிதையாத கழிவுப் பொருட்கள் அப்படின்னு இருக்கு பேரு. இதெல்லாம் என்ன பண்றோம், அதிகமா பயன்படுத்துறோம். இதனால நாட்டுல குப்பை மேடுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்றாரு. சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோய்களின் பெருகும் அபாயமும் வந்துவிட்டது. ஆனால் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சுடுமண்ணாலும் உலோகத்தாலும் செயல்பட்ட பொருட்கள் பல தலைமுறைகளை கடந்து பயன்பாட்டில் இருக்கின்றது. ஆமா, நம்ம பயன்படுத்திய பானையினால ஏதாவது பிரச்சனை இருக்கா நமக்கு? அது வந்துட்டு மண்ணோட திருப்பி கொஞ்ச நாள் என்ன ஆகும், மண்ணோட மண்ணு மற்கக்கூடிய, அது ஒரு மண் வகையை சார்ந்தது. உடைஞ்சிருச்சுன்னா திருப்பி மக்க வச்சுக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர்ஸ், அந்த நெகிழி பைகள், அதெல்லாம் வந்துட்டு என்னது அதாவது திருப்பி வந்துட்டு அதை ஒண்ணு மறுசுழற்சி பண்ண முடியாதவையவை. அதனால குப்பை மேடுகள்லாம் அதிகமாவது, புற்றுநோய்கள்லாம் வருது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இல்ல பாருங்க, பழுதுபட்டா சரி செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். எவற்றை? இந்த மண்பாண்டங்கள்லாம். ஆனா பாலித்தீன் கவரை பயன்படுத்த முடியாது. இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. எதிரணி கூறியது போலி அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்து பின்தான் பயன்படுத்து தூக்கி எறி என்ற பழக்கம் பிறந்து வருகிறது. அதாவது அறிவியல் டெக்னாலஜி எவ்வளவுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கோ அதுக்கு ஒரு குப்பை மேடு ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க, யூஸ் பண்ணிக்கோ, தூக்கி போட்டுரு. இதுதான் இன்னைக்கு நிற்கக்கூடிய நிலை. இது எது வரைக்கும் தொடர்ந்திருக்கு, அதன் தொடர்ச்சி எங்க கொஞ்சமா முடியிருக்கு பாருங்க. நம்ம பெற்றெடுத்த வளர்த்த தாய் தந்தையரையும் கூட பயன்படுத்தி விட்டு முதியோர் இல்லத்திற்கு தூக்கி எரிகிற மூடத்தனம் உருவாகியுள்ளது. இதே வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, மனிதர்கள் வரைக்கும் இது வந்துருச்சு. பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பழையன தூக்கி போடு அப்படின்ற மாதிரி நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் உங்க அறிவியல் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி செல்வன் தன்னுடைய உரையை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு தரும் ஆதாரங்களின் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே அதனை உறுதியுடன் வலியுறுத்துங்கள் நடுவர் அவர்களே. அகழாய்வு என்பது தேவையற்ற செலவீனம் அல்ல, தேவையான செயல்பாடே என்று திசைகள் தோறும் அறிவியல் குரல்கள் ஒழிக்க தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்பு தாருங்கள். இவங்க சொல்றாரு, அப்ப இந்த அகழாய்வுக்கு நம்ம செய்யக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் தேவை
தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது, தேவையான ஒன்றுதான். இங்க எந்த திசையிலும் எல்லா திசையிலும் இந்த குரல் ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால நல்ல தீர்ப்பு தாருங்கள் அப்படின்னு சொல்லி போய் அமர்ந்துறார். நடுவர் சொல்றாரு, செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு 2 அணிகளும் வாதிட்டனர். 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018ஆம் ஆண்டு தொடர்ந்தும் பல உண்மைகளை உரைத்துக் கொண்டிருக்கு, நமக்கு எடுத்து கூறிக்கொண்டேதான் இருக்கிறது. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும். அதற்கு நம் புழங்கு பொருள் பண்பாடே சான்றுகளாக நிகழ்கின்றன. தேவையற்ற செயல்பாடே என்று பேசிய அணியினர் கூறிய போல அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை கிடையாது. அப்ப முடிவு தெரிஞ்சிச்சு, அகழாய்வு தேவை அப்படின்ற சிந்தனைக்கு வந்துட்டாரு. அறிவியலில் 2 வகை உண்டு. என்ன? ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று மக்கள் அறிவியல். மக்கள் அறிவியல் தான் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வணிக அறிவியல்னா மூலதனத்தை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது. அதன் விளைவு என்ன? நெகிழி குப்பைகள் தான். ஆனா அகழாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றா புழங்கு பொருள்கள், கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால எந்த குப்பை மேடுகளும் உருவாக்க போறது கிடையாது. அப்ப வணிக அறிவியல் அப்படிங்கிறது மூலதனம், நம்ம பணத்தை பெருக்குவதற்கான, மூலதனத்தை பெறுவதற்கான ஒரு வழியே தவிர, ஆனா அது விளைவு என்ன? குப்பை தான், நெகிழி குப்பைகள் தான். ஆனா மக்கள் அறிவியல் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்தது. மண்பாண்டங்கள், இரும்பாலான செப்புகளாலான கருவிகள். இதனால நமக்கு எந்த தொல்லையும் ஏற்படக்கூடியது கிடையாது. இதுதான் காலம் காலமாக வாழையடி வாழையாக இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் நெகிழியோட ஆதிக்கம் வந்திருக்கு. இயற்கையோடு இணைந்த பண்பாடு வாழ்க்கை நம்முடையது என்பதை அறிந்து கொண்டோம். எனவே மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கும் அகழாய்வு துணை பெறுகிறது. ஆமா, மக்கள் அறிவியல் அப்படிங்கிறது என்னன்னா, பண்பாடு எப்படி இருந்துச்சு, பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு, நம்ம அதுக்கெல்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்க, எப்படி வாழ்ந்தார்கள், இதை தெரிந்து கொண்டது ரொம்ப அவசியம். அடுத்த தலைமுறைக்கு தேவையானது. அப்புறம் யார் சொல்லுவா அடுத்த தலைமுறைக்கு? இதெல்லாம் இருந்தாலும் சொல்ல முடியும். அதனால அகழாய்வு தேவை. எனவே அகழாய்வு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடே. அகழாய்வை தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்று எனது தீர்ப்பை கூறி நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி பற்றி மன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு அப்படின்னு சொல்லி நடுவர் என்னோட உரையை முடிக்கிறார். அப்ப என்ன? இப்ப அகழாய்வு தேவையா செலவினமா? செலவு இருந்தாலும் அது மக்களுக்கு தேவையான ஒரு செயல்பாடு. இது தொடர்ந்து நடக்கல, தப்பு கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நல்ல தீர்ப்பு சொல்லியாச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன பட்டிமன்றமா, பெரிய பட்டிமன்றம் சொல்ல முடியாது, நமக்கு சிந்தனைக்கு தேவையான, சிந்திக்க கூடிய ஒரு பட்டிமன்றம் இது. ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒரு தடவை இந்த கிளான்ஸ் பார்த்துடலாம். முக்கியமானது என்ன அப்படின்னா, நுழையும் முன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பு சட்டகம் கண்டிப்பா தேவை. குறிப்பு சட்டகம் பார்த்துக்கோங்க. முன்னுரை, அகழாய்வும் அவசியமும், பண்பாட்டை அறிதலும் அதோட மேன்மை, பண்டை கால சிறப்பு, வணிக அறிவியல், மக்கள் அறிவியல், இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது. அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு இந்த கதாபாத்திரங்கள் முக்கியமான, இந்த ஸ்லைடு உங்களுக்கு முக்கியமானது. இதையும் நீங்க திருப்பி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லைடா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அது கதையா வந்துச்சு, ஈஸியா தான் இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் யார் முறை நிறுத்தினா, முத்து அப்படிங்கிறவங்க நிறுத்தினாங்க. அது யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அதை பார்த்துக்கோங்க. இவங்களை அடுத்து ஃபாத்திமா உரை நிகழ்த்தினாங்க. அதுக்கும் அடுத்தது யாருன்னா அன்புமேரி வந்தாங்க. அன்புமேரி அவங்களோட வாதத்தை எடுத்து வைத்தாங்க. 4வதா வந்தது யாரு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறவரு. அவரு தன்னுடைய வாதத்தை சிறப்பா எடுத்து வச்சாரு. இவர்தான் செல்வம். இவரும் தன்னோட வாதத்தை கரெக்டா எடுத்து முடிச்சிட்டாரு. கடைசியில தீர்ப்பு என்ன வழங்கப்பட்ட, நடுவர் என்ன கொடுத்தாருன்னா அகழ்வாய்வு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டார். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழாசிரியர் பேசுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1, டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது. 2, கொஸ்டின் வித் ஆன்சர் நானே கொடுத்துட்டு இருக்கேன். 3வது ரொம்ப முக்கியமான பார்ட் கிராமர், அதுவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு இயல் 3ல இருக்கக்கூடிய அகழாய்வுகள் அதை பார்க்க போறோம். இது ஒரு துணைப்பாடம், அதாவது உங்க புக்ல விரிவானம் அப்படி கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். இது ஒரு பட்டிமன்றம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மாணவர்களை ஏற்பாடு செய்த ஒரு பட்டிமன்றம். போய் பார்க்கலாம் வாங்க. அகழாய்வுகள் அப்படின்னா
மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பண்டைய அதாவது நம்ம முன்னோர்கள் வச்சுக்கோங்க, அவங்க வாழ்ந்த இடங்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அப்படிலாம் வந்துட்டு அதுல மண்ணில் புதஞ்சிருக்கும். அதை நம்ம அகழ்வாராய்ச்சி செய்து எந்த ஆண்டை சேர்ந்தது, எப்படி பயன்படுத்தினாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு, இன்றைய வரைக்கும் நடத்தப்பட்டு வருது. இந்த அகழாய்வு நமக்கு இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்துல தேவையான ஒன்றா இல்லது அதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் தேவையற்றதா? ஏன்னா இது ஒரு அறிவியல் உலகம் ஆயிடுச்சு அப்படின்ற வச்சுதான் அந்த பட்டிமன்றம் நடத்துறாங்க. தேவையா தேவையில்லையா, இதோட அந்த பாடத்தோட முடிவுல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட்டிமன்றம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பட்டி மண்டபம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மண்டபத்தை நடந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் பேச்சு வழக்குல மாறி பட்டிமன்றம் அப்படின்னு மாறிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாதது. ஆமா, நம்மளோட மனிதர்கள் பல்லாயிரம் வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க நம்ம என்ன பண்ணணும், அவங்க வாழ்ந்த இடத்தெல்லாம் போயிட்டு ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு பேர் அகழாய்வு. அப்ப சிம்பிளா அகழாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அகழாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி ஆராய்தல். அதாவது எந்த இடத்துல அவங்க அந்த அவங்க பயன்படுத்திய பொருட்கள், வாழ்ந்த இடங்கள்லாம் இருந்துச்சோ அந்த நிலப்பகுதியை எடுத்துட்டு அதை செதுக்கி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, நுணுக்கமா, டீப்பா எல்லாத்தையுமே ஆராயறதுக்கு பேர் தான் அகழாய்வு அப்படின்னு அர்த்தம். அகழாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது. அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகின்றன. இப்படிப்பட்ட அகழ்வாய்வு பத்திட்டு பார்க்கலாம். யார் யார் பங்கு பெறாங்க, முக்கியமா குறிப்பு சட்டம் கண்டிப்பா பார்த்துடலாம். முன்னுரை: அகழாய்வும் அவசியமும். அகழாய்வை பத்தி நம்ம படிக்கணும். அதனால என்ன அவசியம் வந்துச்சு, தேவை வந்துச்சு, அது ஓகேவா? பண்பாட்டை அறிதல், நம் முன்னோர்களுடைய பண்பாட்டை அறியணும். அது இல்லாம மேன்மை, அதோட மேன்மைகள் என்ன, உயர்ந்த செயல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதோட உயர்ந்த தன்மைகள் என்ன இருக்கு, அதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் பண்டைய கால சிறப்பு, நம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல நடைபெற்ற சிறப்புகள்லாம் என்ன. அப்புறம் வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். அறிவியலை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வணிக அறிவியல், இன்னொன்னு மக்கள் அறிவியல். அதாவது நம்ம பொருள்கள் விற்பனை சார்ந்து, பணம் சார்ந்ததா இருக்கு அறிவியல். மக்களை பத்தி கவலைப்படாம அவங்க பணத்துக்காக மட்டும் செய்யக்கூடிய வணிக அறிவியல். மக்களை சார்ந்தது, மக்களோட வாழ்வுக்கு எந்தவித இடையூறும் இல்லா இருக்கக்கூடியதான் மக்கள் அறிவியல். இதை கொடுத்திருக்காங்க முடிவுரை. இவ்வளவுதான் சைட் ரீடிங்ஸ். ரொம்ப அழகா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. வாங்க போலாம். ஒரு பட்டிமன்றம், ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட்டிமன்ற அழைப்பிதழ். பள்ளி இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் மாணவர்களை பங்கேற்று நடத்தும் சிந்தனை பட்டிமன்றம். சாதாரண பட்டிமன்றம்ல சிந்தனை பட்டிமன்றம் ரொம்ப முக்கியமானது. நடுவர் யார் அப்படின்னா மாணவர் பூங்கொன்றன். அவன் தான் நடுவரா அந்த பள்ளியிலே பரிசு பெற்ற மாநில அளவுல பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்த மாணவன். அவன் பேர் பூங்கொன்றன். அவனே நடுவரா செலக்ட் பண்ணிட்டாங்க. முன்னிலை யாரோட தலைமை நடக்குதுன்னா தமிழாசிரியர் கலைவாணன் அவர்கள் தலைமை நடக்குது. இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடே அப்படின்ற ஒரு தலைப்பும், தேவையற்ற செலவீனமே அப்படின்ற 2 தலைப்பு இருக்கு. தேவையான செயல்பாடு, அதுல மாணவர் பாத்திமாவும் செல்வன் இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த பாத்திமாவும் செல்வனும் பேசுறதுக்கு முன்னாடி இவங்க பேசிடுவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்றது முத்து தான். தேவையற்ற செலவீனம், இது தேவையற்றதுதான், தேவையில்லாத ஒரு செலவு தான் இது இந்த அகழாய்வு அப்படின்ற ஹெட்டிங்ல மாணவர் முத்துவும் அன்புமேரியும் பேச போறாங்க. பார்க்கலாமா? அப்ப பாத்திமா, செல்வன், முத்து, அன்புமேரி பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு ஒரு படம் மூலியமா யாராரு அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சரை கொடுத்திருக்கேன். இவர்தான் நடுவர், அந்த பூங்குன்றன். அப்புறம் இதை நடத்துற செயலாளர் முத்துவும் அன்புமேரியும் தேவையற்ற செலவினம் தான் இது அகழாய்வு, வேஸ்ட் தான் காசு அப்படின்ற தலைப்பிலையும், ரொம்ப முக்கியமானது அகழாய்வு, வாழ்க்கைக்கு தேவை, இந்த சூழ்நிலைக்கு தேவை, நம்மளுடைய முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்திமாவும் செல்வனும் பேச போறாங்க. பார்க்கலாம். அறிமுக உரை. ஃபர்ஸ்ட் இலக்கிய மன்ற செயலர் பேசுறாரு. அன்பிற்குரிய நல்ல உள்ளங்களே, வணக்கம். இன்று நம் பள்ளியில் இலக்கிய மன்ற தொடக்க விழா இனிதே தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு நடைபெற உள்ள பட்டிமன்ற தலைப்பு
தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா, தேவையற்ற செயல்பாடா, தேவையற்ற செலவீனமா? இதை பத்தி ஹெட்டிங் சொன்ன உடனே மாணவர்கள்லாம் வந்துட்டு கிளாப் பண்றாங்க, கரவொலி எழுப்புதல். அப்ப என்ன ஹெட்டிங்? இன்றைய அளவுல இப்ப இருக்கக்கூடிய சயின்டிபிக் வேர்ல்டு இருக்குல்ல, இந்த நடைமுறை வாழ்க்கையில அறிவியல் உலகத்துல அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா அல்லது தேவையற்ற செலவீனமா? அதுதான் ஹெட்டிங். அண்மையில் நடைபெற்ற மாநில பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நம் வகுப்பு தோழர் பூங்குன்றன் நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறார். வாதிடுவோர் நம்முடன் பயிலும் முத்து, பாத்திமா, அன்புமேரி, செல்வன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. நடுவர் அருண் தமிழ் வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம நடுவர் வந்து பேசின சார், மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்றை அறிவதற்கு வகையாய் ஒரு தலைப்பெடுத்து பேச முனைகிறோம். ஒரு செடி வளர்வதற்கு விதையை ஊன்றுவதற்கு கூட குழி தோண்டுகிறோம். தோண்டிய குழிக்குள் ஒரு பழம்பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு. ஆய்வு என்பதற்கு ஓய்வே கிடையாது. இதோ இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்னும் தலைப்பில் உரை வீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழன் முத்து அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் கிளாப் பண்றாங்க. இப்ப என்ன இதுல தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழாசிரியர் வந்துட்டு பூங்குன்ற நடுவருக்காலே அந்த பையன் வந்து தமிழாசிரியருக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு, இன்னைக்கு வந்துட்டு ஒரு செடியை நம்ம ஊன்றி வளர்க்குறோம். அப்ப வந்துட்டு ஊன்றதுக்கு என்ன பண்றோம், ஒரு சின்ன குழி தோன்றோம். அந்த குழிக்குள்ள ஏதாவது பழைய காலத்து பொருட்கள் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிடைச்சிருச்சு அப்படின்னா இது நமக்கு தேவையான ஒன்றா, இது தேவையில்லாத ஒன்றா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஐயோ, எனக்கு நான் தோண்டும் போது பழைய காலத்துல இருந்து எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, அந்த கருவிகள் கிடைச்சிருக்கு, மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, ஒரு சந்தோஷப்படுறோம். ஆனா இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது யாரும் சிந்திக்கிறது இல்ல. அப்ப வந்துட்டு அறிவு அப்படிங்கிறது, ஆய்வு நம்ம என்பது அப்படிங்கிறது ஒரு அறிவோட வெளிப்பாடு தான். அந்த ஆய்வு அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆய்வு செஞ்சுட்டே இருக்கும். நம்மளோட அறிவோட வெளிப்பாடு தான் ஆய்வு, ரிசர்ச் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஆய்வுக்கு என்னைக்குமே ஓய்வே கிடையாது. ஒரு வேலை எடுத்துட்டோம்னா அது முடியறதுக்குள்ள அதை தீர்வு காண்ற வரைக்கும் அந்த ஆய்வு நடத்திக்கிட்டே வரணும். அது வந்து சொல்யூஷன் கிடைச்சோடனே தான் நம்ம நிறுத்துறோம். அப்ப ஒரு ஆய்வுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. இதை பேசணும், இதுதான் முக்கியமானது. இந்த அளவுல அகழாய்வு என்பது செலவீனமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்புல பேச வர்றாரு. ரொம்ப இந்த அகழாய்வுக்கு நிறைய பணம் செலவு பண்றோம், அதெல்லாம் வந்துட்டு தேவையற்றது, செலவு வந்து வீணாதான் போயிட்டு இருக்குப்பா, எதுக்குப்பா வெட்டி செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக பயங்கர உரை வீச்சாம் அவர் பேச வரக்கூடிய வார்த்தைகள்லாம். அவர் அன்புத்தோட முத்து அவர்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்குன்றன் பேசி முடிக்கிறார் தலைவர். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கிளாப் பண்றாங்க. இப்ப யார் வரா, முத்து வந்தாச்சு. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை ஆராய்ந்து மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன்? என்ன சொல்றாரு, உங்கள் அனைவருக்கு என்னோட வணக்கம். உள்ளங்கையிலே உலகம் இருக்கு, அதை அளந்து பார்க்காத கட்டத்துல நம்ம இருக்கோம். அதை விட்டுட்டு என்ன பண்றோம், உள்ளங்கையிலே நம்ம உலகம் பார்த்துட்டு இருக்கோம் இருக்கு. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், டிவி நிறைய வந்துட்டு மீடியாக்கெல்லாம் வந்துருச்சு, வீட்டுல இருந்துட்டு நம்ம எல்லாம் வேணா பாத்துக்கலாம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல மண்ணை தோண்டி அதுல எலும்பு இருக்கு, மண்பாண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்துட்டு இருக்கீங்களே, இந்த மனிதர்களை பற்றி நான் என்னதான் சொல்றதோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஆதங்கப்படுறார். அதுக்கப்புறம் அறிவியல் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம என்ன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், சயின்ஸ் அறிவியல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்ய போகிறோம்? செல்லிட பேச்சுக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழாய்வு கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்ய போகிறோம்? ஆமா, செல்லிடைக்குள்ள வீட்டுல இருக்கிற மொபைல்லே வந்துட்டு நம்ம உலகத்துல இருக்கிற நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போயிட்டு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்ம வந்துட்டு செல்லிடை பேசி, அதாவது போன் மூலியமா செல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணுக்குமே பயன்படாத அகழ்வாய்வு செய்து அதுல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எல்லா காசுகளை வைத்து எந்த காலத்தை சேர்ந்தது, இந்த காலத்தை சேர்ந்தான், எதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இது தேவைதானா அப்படின்னு இந்த முத்து கேட்கிறார். அவரோட ஆதங்கம் அது.
அதுக்கப்புறம் என்ன சொல்லாரு, வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன். ஆமா, எல்லாம் இப்ப என்ன போறாங்க, ஃபாரின் போறேன், நடு கடல்ல போயிட்டு வீடு ஒரு உலகமே அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுத்து செவ்வாய்க்கு போறேன், அங்க போய் நான் வாழ போறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வானுலகத்துல பறந்துட்டு எங்க மாஸ் இருக்கு, மாஸ்ல வாழக்கூடியதுக்கான வசதி, அதாவது தகுதிகள் அங்க இருக்கா, மனிதன் வசிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, முந்தைய காலத்தை பத்தி ஆராய்ஞ்சிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்றார். உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைய வைக்கிறது. ஆமா, மலைக்க வைக்கிறது. உள்ளங்கையில தான் உலகமே இருக்கு. உள்ளங்கைனா உலகம் கிடையாது, மொபைல், டிவி அந்த மாதிரி சொல்ல வராங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. மடிக்கணினியை திறந்தாலே ஓபன் பண்ணி நம்ம என்ன பார்க்கலாம், என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கோங்க, ஸ்கூல் இல்ல இருந்தாலும் இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்றோம், படிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன், சயின்ஸ் டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்ப மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. இதையெல்லாம் விட்டு விட்டு மண் ஓடுகளை இறந்தவர்கள், அதாவது முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வயதானவர்களை ஒரு பெரிய பானை மாதிரி பண்ணி அதுக்குள்ள வச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடுலாம் வச்சு மூடிடுவாங்க. அவங்க இறக்குறாங்களா என்ன பண்றாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பேரு முதுமக்கள் தாழி. அந்த முதுமக்கள் தாழியை போய் தோண்டி எடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஓடுகளை, அந்த மண் ஓடுகளை போய் சேகரிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்யறதுனால என்னப்பா பிரயோஜனம் இருக்கு, இது என்னோட பெரிய ஆதங்கமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன, அறிவை விரிவிசை என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிவிடார். அறிவை விரைந்து இன்னைக்கு என்ன பண்றோம், அறிவை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே, தேவையற்ற செலவினமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு செடி எடுத்துக்கிட்டாலும் அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்கு, இது எப்படி வளருது, இது என்ன மூலிகை, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஆராய்ச்சி. புற்றுநோய்க்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல, இப்ப கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கும் போது, தேவைகள் இருக்கும் போது எதுக்கு பழைய பழைய செயல்களை போயிட்டு ஆராய்ச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு என்ன பயன், தேவையில்லாததுக்கு செலவுதான் ஆயிட்டு இருக்கு. அந்த செலவினம் வந்து என்னது, வெட்டியான செலவு, வீணான செலவு தான்ப்பா. இதனால என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன், நல்ல தீர்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து உட்கார்ந்துறாரு. நடுவர் சொல்றாரு, நண்பர் முத்து, அதாவது நடுவர் யாருங்க, அவனும் ஒரு பேச்சு போட்டியில் கலந்த பூங்குண்டன் தான், அவனால நண்பர் அப்படின்னு சொல்றாரு. நண்பர் முத்து காரசாரமான தன் வாதத்தை முன்வைத்துள்ளார், மிகவும் அருமை. இதற்கு பாத்திமா எப்படிதான் பதில் சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. வாங்கம்மா வாங்க, எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு பாத்திமா கூப்பிடுறாங்க. அவையோரே எல்லாரையும் வணங்கி பாத்திமா வராங்க. என்ன சொல்றாங்க, அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சிம்பிளா முடிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லாம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வணக்கம். அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க, மண்ணை தூண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கு அன்று, நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி எண்ணி பார்ப்பதற்கு. என்ன சொல்றாங்க, மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரிக்கிறது எதுக்குன்னா எண்ணி பார்ப்பது, அதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்குலாம் இல்லப்பா, நம்ம முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்க்கணும், எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, பழமையை தெரிஞ்சாதான் புதுமையை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா, எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா. ஆமா, ஒண்ணு கெட்டது எது, நல்லது வந்துச்சுன்னா கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது தெரியும். இருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன தெரியும், பகல் எப்படி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி பழைய காலத்தை பத்தி அறிஞ்சாதான் புதிய காலத்துல எப்படிலாம் நம்ம வாழ முடியும் அப்படின்னு தெரியும். நமது வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். ஆமா, எலும்புகளையும் கற்கருவிகளும் செம்மன்மேட்ல கண்டுபிடிச்சிருக்காரு. எங்க இருக்குது, சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரம், நமக்கு எல்லாம் தெரியும், அங்க கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு, ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்ற தொல்லியல், அதான் பழமையானதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்றவரு. இந்த இங்க என்ன கிடைச்சிருக்கு, எலும்பும் கற்கருவிகளும் கிடைச்சிருக்கு. இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். அப்ப கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும், பல்லாவரத்துல, சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரத்துல செம்மன்மேட்டு பகுதியில கிடைச்சக்கூடிய கற்கருவிதான் இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இது கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க எழுதிக்கலாம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானிய பழங்காசுகளையும் கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு
கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோமானியர்களின் பழங்காசுகள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சொல்றாங்க. அப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா? கோயம்புத்தூர் கண்டுபிடிச்சிருக்காங்க, சென்னையில வந்து கண்டுபிடிச்சாச்சு பல்லாவரத்துல. இப்ப அரிக்கமேடு அகழாய்வின் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஆமா, எதுக்காக இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எந்தெந்த நாட்டுல இருக்கக்கூடியவர்களோட நமக்கு வாணிகம் தொடர்பு இருந்துச்சு கடல் வழியா, அதெல்லாம் அடுத்தது வாணிகம் தொடர்பு எங்க பண்ணிருக்கோம், அவங்களோட காசு நமக்கு கிடைக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ ரோமானியர் கூட நம்ம வந்துட்டு வணிகம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்ப இதுக்கு அகழாய்வு தேவை அப்படின்றாங்க. இதற்கு பின்னால் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வின் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 4வது எங்க? ஆதிச்சநல்லூர். ஃபர்ஸ்ட் சென்னை பல்லாவரம், அடுத்து கோயம்புத்தூர் ரோமானியர்கள் காசு கிடைச்சிருச்சு, அப்புறம் அரிக்கமேட்ல ரோமானியர் நாணயங்கள், அதனால அதாவது சிகப்பா இருக்கு இந்த மட்பாண்டங்கள் தான் ரோமானிகள் பயன்படுத்தினது. இதை வச்சு அவங்களுக்கும் நமக்கும் வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? ஆதிச்சநல்லூர், அங்க என்ன பண்ணாங்கன்னா முதுமக்கள் தாழி நிறைய இருந்திருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் இவ்வளவும் எதனால தெரிஞ்சுக்கிறோம்னா அகழாய்வு மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள். தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழாய்வின் கண்ட சான்றுகளை ஆவணங்களாக திகழ்கின்றன. ஆமா, நம்ம நண்பர் என்ன சொன்னாரு? உள்ளங்கையில உலகம் இருக்குப்பா, மடிக்கணினி என்னென்ன இருக்கோ எல்லாமே நமக்கு தெரியுது, அதனால மலைக்க வைக்கிறது அந்த அறிவியல் டெக்னாலஜி இருக்கக்கூடிய மடிக்கணினி. அது மட்டும் என்ன சொன்னாரு? ஆனா நம்ம பாரம்பரியம் அப்படி இருக்கக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான உலகத்துல நம்ம தமிழர்கள் பண்பாடு எப்படி இருந்தா இயற்கையை ஒட்டிதான் இருந்தது. அவங்க உணவும் சரி, உடையும் சரி, வாழ்ந்த இடங்கள் இந்த மாதிரி காத்தோட்டமான இடத்துல திண்ணை வைத்து இதெல்லாம் இது கட்டியிருக்காங்க. அவங்க வந்து வாழ்வதற்கு தேவையை அடிப்படையா கொண்டு இது பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக கட்டிடம் கட்டியிருக்காங்க. பாருங்க, வாழை இலையில சாப்பிடணும், அதனால நிறைய மருத்துவ குணங்கள், நிறைய விட்டமின்ஸ் கிடைக்குது. மட்பாண்டங்களை சமைச்சிருக்காங்க, சுவை கெடாம இருக்கும், ரொம்ப நேரமா வந்துட்டு சூடா இருக்கும். இது நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை. நம்ம காட்டன் தான் பயன்படுத்தணும், பருத்தி ஆடைகள் பயன்படுத்தணும். இது எல்லாமே என்ன, இயற்கையை வந்து சிதைக்காத. இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடைகள்லாம் பாத்தீங்கன்னா நைலான், இதெல்லாம் சிதைந்து போக முடியாது, அடிவே இல்லாது, மக்கக்கூடியது தன்மை இல்லாத இருக்கு. இது இயற்கைக்கு புறம்பானது. பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்ல கவர்ல வாங்கி சாப்பிடுறாங்க, பிளேட்ஸ் யூஸ் பண்றாங்க. அத மாதிரி இப்ப வந்துட்டு ஏர் கண்டிஷன் வீடு ஃபுல்லா, அப்ப வெளியில காத்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இயற்கைக்கு புறம்பான செயல்கள் இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு உணவு, உடை, வாழிடம் எல்லாமே இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டதாக இருந்தது என்பதை எதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அகழாய்வு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா சொல்றாங்க. இது பாருங்க, இந்த மலையை சார்ந்த இயற்கை சார்ந்த இடத்துலதான் பாருங்க குளிர்கள்லாம் அமைத்து இயற்கையோட சேர்ந்து வாழறாங்க. அதுதானே வாழ்க்கை, அப்படித்தானே இருக்கும், நமக்கு நல்லது நடக்கும், அதாவது ஆரோக்கியமா இருக்கலாம். அதனால இயற்கை சார்ந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்கேன். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு தெரிஞ்சது, அதையும் பார்த்திருக்கோம். இயற்கையோடு மக்கள் எப்படி இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பிக்சர். சரி, அப்புறம் என்ன சொல்றாங்க? எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். என்ன சொல்றாங்க? மடிக்கணினியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது. இவங்க எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ரொம்ப வந்துட்டு சுவையான கருத்துக்கள். பாத்திமாவுக்கு நம்ம வந்து கிளாப் பண்ணிடலாம். மடிக்கணினில இருக்கக்கூடிய ரோஜா என்னைக்குமே மணக்காதான். வெரி குட். அப்புறம் என்னது? செல்லிடை பேச்சு. செல்லிடை பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் என்ன நமக்கே தெரியும். மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும், நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். நம்ம மண்ணை எப்படியாச்சு நெகிழி கிடங்கு பாருங்க, பாலித்தீன் கவர்ஸ் எங்க பட்டாலும் போட்டுறாங்க, அது சிதையாத ஒரு பொருள். அப்ப பாருங்க, நிறைய பேரு பீச்ல எல்லாம் தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில், ஜூஸ் அதெல்லாம் பண்ணிட்டு போனா இங்க கீழே போயிட்டு சிதைவே அடையாம அப்படியே தண்ணி அந்த கடலுக்கு கீழே வந்து தேகரமாயிருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீர் வந்துட்டு மேல வர்றதுக்கு தடையா இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நிலத்தடி நீர் இல்லைன்னா இதெல்லாம் மட்கனாதானே போய் நிலத்தடி நீர் ஊறி மேல வரும். அதற்கு நம்மளே வந்துட்டு தடையா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுது? நம்மள மூளையை வந்துட்டு குப்பை தொட்டி ஆகுது. ஏன் இப்படியாச்சுன்னு சிந்திச்சு நம்ம மூளையை என்னாச்சு? குப்பை தொட்டி ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க?
ஆனால் அகழாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும். எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடே என்று கூறி நல்ல தீர்ப்பு வேண்டி விடைபெறுகிறேன். என்ன சொல்றாங்க, நம்ம பண்பாட்டு மேன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல அகழாய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல தீர்ப்பு தருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அரிக்கமேடு, சென்னை, கோயம்புத்தூர், ஆதிச்சநல்லூர் இங்க இருக்கிற அகழாய்வு எல்லாம் தேடி பண்பாட்டு வாணிக தொடர்பு அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மடிக்கணினி என்ன பண்ணுது, ரோஜா, அதாவது மடிக்கணியில பூக்கக்கூடிய ரோஜா மணக்காதான், செல்லிடை பேசி இருக்கக்கூடிய வற்றல் குழம்பு சுவைக்காது. அதுக்கப்புறம் இந்த குப்பை கிடங்கு பாலித்தீன் கவர்களால நமது மண்டைகள் தான் இப்படி ஆகும் குப்பை தொட்டி. அருமையான கருத்துக்கள் பாத்திமா சொல்லிட்டு போயிருக்காங்க. நடுவர் என்ன சொல்றாரு, அடே அப்பா, பாத்திமாவின் வார்த்தைகளுக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. என்ன அன்புமேரி, என்ன செய்ய போறீங்க, பேசத்தான் போறீங்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுக்கிட்டு தீர்ப்பை சொல்லிடட்டுமா? ஏன்னா அருமையான அழகான விளக்கங்களை கொடுத்து பாத்திமா எடுத்து வச்சிருக்காங்க தன்னோட கருத்துக்களை. இதுக்கு பதிலடி சொல்றது மாதிரி அன்புமேரி என்ன சொல்ல போறாங்க பார்க்கலாம். அன்புமேரி, பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். இவங்க ஒரு தமிழ் பண்பாடு அப்படிங்கிறதுக்காக பாருங்க, இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு நான் வந்துட்டு முரண்பாடவள் கிடையாது, தமிழ் பண்பாடும் பிடிச்சிருக்கு, நான் அதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்க, பாரதியை வணங்கி எனது வாதத்தை தொடங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சாம். அது என்னது, நடுவர் சொல்றாரு, என்ன பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சா, என்னமா நீ சொல்ற, தலைப்புக்குள்ள வாமா அப்படின்றாரு. அவங்க சொல்றாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சுன்னா என்னன்னா அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க பாருங்க. வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன். ஆமா, பெருமையை பத்தி பேசுறதுக்கு எப்படி வேணா அவங்க பேசலாம். அந்த பெருமையை தேவையில்லாத ஒண்ணும் தெரிஞ்சாலும் அவங்க விட்டு கொடுக்காம பெருமைக்காக வீராப்புக்காக பேசுறாங்கன்னு சொல்ல வந்தையா அப்படின்னு சொல்லி அந்த பழமொழிய விளக்கம் கொடுக்கறாங்க. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கைக்கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. புற்றுநோய் என்னும் அரக்கனை புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் எவ்வளவோ சாதனைகள். இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றதையும் நம்ம வந்துட்டு ஏத்துக்கதான் முடியுது. அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல நாம் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னா, வானத்திலே போய் நம்ம கால் பதிக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்தின் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அலைக்கு. சின்ன சின்ன நாடுகள் உலகத்துல, பெரிய நாடுனே இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, பெரிய நாளா சும்மா இருக்கு, சின்ன சின்ன ஜப்பான் போன்ற சின்ன நாடுகள்லாம் வானத்தையே அளந்து பார்க்கக்கூடிய, அண்ணாந்து பாக்குற அளவுக்கு சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காலத்துல என்னோட தோழி எங்க இருக்கா, அமெரிக்காவில இருக்கா. இன்னைக்கு நான் அவங்க கூட எதோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இணையதளத்தோட என் நட்பை தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன, அறிவியல் தான். மேலும் ஒருத்தவங்க கால் இழந்துட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இரும்பு, அது வந்து 14 கிலோ 12 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த காலை வச்சுட்டு அவங்க போடுவாங்க. அதை தூக்கவே முடியாது அவங்க, அதுக்கே உங்களுக்கு சத்து பத்தாது, உடம்பு ஹெல்த் இருக்காது. அப்புறம் அப்படிலாம் இந்த மாதிரி மரக்கட்டை ஊனி இப்படிதான் வச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப லைட் வெயிட்டா என்ன பண்ணிருக்காங்க, செயற்கை கால் பொறுத்துட்டாங்க. இதனால மனிதன் எப்படி நடக்கிறான், அவனோட கால்கள் மாதிரியே இருக்கு, நடக்க ஆரம்பிச்சுட்டான். இதுக்கும் அறிவியல் தான் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இதயம், மாற்று இதயம், இதயமே இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, உயிரே போயிடும். அதையும் தாண்டி மாற்று இதயம் பொருத்தலாம், ஒரு மனிதன் வாழ வைக்கலாம் அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் ஒரு வியக்கத்தக்க சாதனை தான் கண்டிப்பா, இல்லையா? இதையும் செஞ்சுட்டு இருக்கு நம்ம அறிவியல். அதுக்கப்புறம் புற்றுநோய், உலகமே அஞ்சு நடுங்கக்கூடிய இந்த புற்றுநோய் தீர்க்கத்துக்காக இன்னைய வரைக்கும் என்னது, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அறிவியல் மூலம் பெரும் முயற்சி தான், சின்ன முயற்சியில பெரும் முயற்சி தான், அந்த கொடிய அரக்கனை கொள்வதற்கான மருந்துகளை கண்டுபிடித்துதான் கொண்டுட்டு இருக்கோம். அப்படிங்க இன்னும் எவ்வளவோ இருக்கு நம்ம சொல்றதுக்கு இல்ல. பாருங்க, விண்ணை மூன்று நிகழ்வுகளை நம்ம கண்முன்னே கொண்டு காமிக்குது இந்த அறிவியல். இந்த உலக போக்குக்கு நாமும் ஈடு கொடுத்து அதுக்கு முடியாது, அதாவது உலகத்தோடு ஒற்று போய் வாழணும். அதை விட்டுட்டு நான் அகழ்வாய்விலே விழுந்து கிடக்க போறேன் அப்படின்னா என்ன நியாயம்? நான் ஒன்னும் அகழாய்வுக்கு எதிரானவள் இல்லை அப்படின்னு அன்புமேரி சொல்றாங்க. இன்றைய மாறி வரும் உலக சூழலில் அகழாய்வு என்ன முக்கிய தேவைகள் ஒன்றா? 21ஆம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்கத்தக்க
வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருட்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்க போகிறோம்? நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர், பவனந்தி மூலவர் அவர்தான், ஒருவர் சொன்னதை எதிரணிக்கு நினைவூட்டுகிறேன். நல்ல தீர்ப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வியத்தகு, அதாவது பாருங்க சேட்டலைட்லாம் எப்படி எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அதுல வந்துட்டு முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணிலாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வியக்க வைக்குது. அப்ப கண்டிப்பா அறிவியல் வந்துட்டு முன்னேற்றம் இருக்கு. இந்த காலத்துல போயிட்டு நம்ம அதெல்லாம் தோண்டி பார்க்கறது தேவையான செலவு தானே அப்படின்னு நமக்கே தோணுது. அப்புறம் என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, அறிவியல் குலத்தோட ஒட்டி போகாம பழையன வச்சியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க, தோண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இது தேவைதானா? இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு இது ஒரு தேவைதானா? மண்பாண்டங்கள் எடுக்கிறீங்க, முதுமக்கள் தாழி எடுக்கிறீங்க, இதுக்கு தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பழையன புகுதலும் புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, அந்த காலத்து பெண்கள்லாம் சமைக்கல் அடியோட சரி, தண்ணி பிடிக்கிறது, சமையல் செய்யறது அதோட. ஆனா இந்த காலத்துல பாருங்க, ஒரு கையில வந்துட்டு பிசினஸ், காஃபி சாப்பிடறது கூட முடியல, அவ்வளவு நாலேஜ், எவ்வளவு ஒர்க் பாருங்க. இதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தோம். பழசு மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் அறிவியல் உலகத்தோடு ஒற்றி வாழ வேண்டும், ஒன்றி வாழ வேண்டும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்படிப்பட்ட இந்த அறிவியல் உலகத்துல நல்ல தீர்ப்பு தருமாறு நீங்க தான் எங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும், எங்க பக்கமே எனக்கு தீர்ப்பு வழங்க அப்படின்னு சொல்லி அன்புமேரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நடுவர் சொல்றார், அருமை அன்புமேரி, அருமை. உங்களுக்கு ஆதரவா நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவரையும் துணைக்கு இழுத்து கொண்டு விட்டீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. நண்பர் செல்வன், வாங்கப்பா வாங்க, எப்படி பதில் கொடுக்க போறீங்க வாங்க அப்படின்றாரு. செல்வன் வந்தாச்சு. அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கவுங்களும் ஒவ்வொரு என்னது சந்தனயம் அதை வச்சு சொல்றாங்க. இவர் பாருங்க, வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறாராம். சரி, இப்ப செல்வன் எந்த டாபிக் பேச போறாரு? அகழாய்வு அப்படின்ற டாபிக் வந்துட்டாரு. பார்க்கலாமா? நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி. அவங்க தரப்பு வாதத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருக்கு என்ன கோவம் வந்துருச்சு, அறிவியலை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கப்பா, ஏதோ நாங்கெல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பதை போல அகழாய்வே அறிவியலை ஆதாரமாக கொண்டதுதான் என்பதை அறியாதவராய் இருக்கிறாரே. இதில் பவனந்தி முனிவரை வேறு சாட்சிக்கு இழுக்கிறார். பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையே பிறக்கும். தனியாக புதுமைக்கென்று வேறோ விதையோ கிடையாது நண்பர்களே. கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வருங்காலம் பலமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம். நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு நடுவர் அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப என்ன சொல்ற, இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நடுவர்களே இந்த அறிவியலை வந்துட்டு தலை தூக்கி வச்சுட்டு சகோதரி ஆடிட்டு போயிருக்காங்க அன்புமேரி. ஆனா நாங்க ஒன்னும் அறிவியலுக்கு எதிரானவங்க கிடையாது. அகழ்வாய்வு என்பது ஒரு அறிவியலோட ஒரு பிரிவு தானே, அது வந்துட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுக்கு வேற பவனந்தி முனிவரை வேற இவங்க துணைக்கு வச்சிருக்காங்க, அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பழமையை கழிதல், புதுமை போற்றல், அதெல்லாம் வேற இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. பழமை எங்கே வந்துச்சு அப்படின்னா, பழமையை உரித்து கொண்டுதான் புதுமை வந்திருக்கிறது. அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் டெக்னாலஜி வந்து வளர்ந்திருக்கே, இதெல்லாம் ஏன் அவங்க அகழாய்வும் எது ஒரு அறிவியலோட ஒரு பார்ட் தான், அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்றாங்க. பழமைகளை உரித்து கொண்டுதான் புதுமைகள் வருகிறது பாருங்க. பழைய காலத்து கட்டடங்கள் அந்த முறையை பார்த்து 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 தான் புதுசு வந்துட்டு கட்ட முடியும். இது ஒரு கட்டிடமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இது பண்ண முடியும், கட்ட முடியும்? அப்ப பழமையை அடிப்படையாக கொண்டுதான் புதுமை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, அந்த காலத்துல எப்படி இருக்கு பாருங்க, சின்ன குடில்கள் இருந்துச்சு, அப்புறம் தூண்கள், இதெல்லாம் கட்டிடங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி இப்ப பாருங்க பெரிய பெரிய அளவுல கட்டிடங்கள் வளர்ந்துகிட்டு வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு பழசுலேருந்து தான் புதுமை வர முடியும். திடீர்னு புதுசா இங்கேருந்து வர முடியாது. அது ஒண்ணும் வந்துட்டு என்னது ஒரு மேஜிக் கிடையாது. அப்ப பழசுலேருந்து தான் புதுசா வந்து தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு இவரோட வாதம். அந்த காலத்துல பாருங்க, தொல்லியல் ஆய்வு பெரும் கல்வியாக அமைகிறது. இதுக்கு எல்லாம் சான்று தொல்லியல் ஆய்வு தான். தொல்லியல் ஆய்வு இருந்தாதான் பழமை எப்படி இருந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அதற்கு ஏற்ற மாதிரி புதியதை தோற்றுவிக்க முடியும். பாருங்க, வேடிக்கை என்னவென்றால் தமிழகத்துல பண்டைய காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான
பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமா, பழைய காலத்து பாருங்க, வேதிக் பீரியட்ல எப்படி இருக்கு பாருங்க கட்டடங்கள்லாம், அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு போன நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுலாம் வீடுகள்லாம் பாருங்க எவ்வளவு கட்டிட சிறப்பா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இவ்வளவு அழகான கட்டிடங்கள். இந்த கட்டட அமைப்பு எப்படிப்பட்டதுன்னா நம்ம தமிழர்களுடைய பண்பாடை எடுத்துக்காட்டுது. நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபற்று இடையில் எங்கோ பாதி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், முன்னோர்கள் கட்டிடங்கள்லாம் பார்க்காம நடுவுல வந்துட்டு அதை பயன்படுத்தாம விட்டுட்டோம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கோம். அது என்ன தெரியுமா? அது என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறி என்பதுதான். எழுதுகிற பேனா, குடிக்கிற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடை பேசி போன்றவற்றை ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எரிகிற வழக்கம்தான் மின் சாதனத்தை குப்பைகள் மலையென குவிந்து விட்டன. இவங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்த பழைய கட்டிடத்தை வச்சு புதுசா வந்து கட்டுறதுக்கு இப்பதான் பழகிட்டு, முன்னாடிலாம் அதை என்ன பண்ணாங்க, யாருமே திரும்பி பார்க்கல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த நாகரிக உலகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பேனா யூஸ் அண்ட் த்ரோ அது வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பி யூஸ் பண்றதுல யூஸ் அண்ட் த்ரோ. பெண்ணும் அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பென். இப்போ வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணாம தூக்கி எறிஞ்சிடும். செல்லிடை பேசினாலும் சரி, இல்ல மடிக்கணி எல்லாமே பழுதாயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடும். இதனால குப்பை மேடுகள் தான் வந்திருக்கு. ஏன்னா இவதான் சிதையக்கூடியவை கிடையாது, சிதையாத கழிவுப் பொருட்கள் அப்படின்னு இருக்கு பேரு. இதெல்லாம் என்ன பண்றோம், அதிகமா பயன்படுத்துறோம். இதனால நாட்டுல குப்பை மேடுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்றாரு. சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோய்களின் பெருகும் அபாயமும் வந்துவிட்டது. ஆனால் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சுடுமண்ணாலும் உலோகத்தாலும் செயல்பட்ட பொருட்கள் பல தலைமுறைகளை கடந்து பயன்பாட்டில் இருக்கின்றது. ஆமா, நம்ம பயன்படுத்திய பானையினால ஏதாவது பிரச்சனை இருக்கா நமக்கு? அது வந்துட்டு மண்ணோட திருப்பி கொஞ்ச நாள் என்ன ஆகும், மண்ணு மற்கக்கூடிய, அது ஒரு மண் வகையை சார்ந்தது. உடைஞ்சிருச்சுன்னா திருப்பி மக்க வச்சுக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர்ஸ், அந்த நெகிழி பைகள், அதெல்லாம் வந்துட்டு என்னது அதாவது திருப்பி வந்துட்டு அதை ஒண்ணு மறுசுழற்சி பண்ண முடியாதவையவை. அதனால குப்பை மேடுகள்லாம் அதிகமாவது, புற்றுநோய்கள்லாம் வருது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இல்ல பாருங்க, பழுதுபட்டா சரி செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். எவற்றை? இந்த மண்பாண்டங்கள்லாம். ஆனா பாலித்தீன் கவரை பயன்படுத்த முடியாது. இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. எதிரணி கூறியது போலி அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்து பின்தான் பயன்படுத்து தூக்கி எறி என்ற பழக்கம் பிறந்து வருகிறது. அதாவது அறிவியல் டெக்னாலஜி எவ்வளவுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கோ அதுக்கு ஒரு குப்பை மேடு ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க, யூஸ் பண்ணிக்கோ, தூக்கி போட்டுரு. இதுதான் இன்னைக்கு நிற்கக்கூடிய இல்லை. இது எது வரைக்கும் தொடர்ந்திருக்கு, அதன் தொடர்ச்சி எங்க கொஞ்சமா முடியிருக்கு பாருங்க. நம்ம பெற்றெடுத்த வளர்த்த தாய் தந்தையரையும் கூட பயன்படுத்தி விட்டு முதியோர் இல்லத்திற்கு தூக்கி எறிகிற மூடத்தனம் உருவாகியுள்ளது. இதே வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. மனிதர்கள் வரைக்கும் இது வந்துருச்சு. பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பழையன தூக்கி போடு அப்படின்ற மாதிரி நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் உங்க அறிவியல் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி செல்வன் தன்னுடைய உரையை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு தரும் ஆதாரங்களின் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே அதனை உறுதியுடன் வலியுறுத்துங்கள். நடுவர் அவர்களே, அகழாய்வு என்பது தேவையற்ற செலவீனம் அல்ல, தேவையான செயல்பாடே என்று திசைகள் தோறும் அறிவியல் குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்பு தாருங்கள். இவங்க சொல்றாரு, அப்ப இந்த அகழாய்வுக்கு நம்ம செய்யக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது, தேவையான ஒன்றுதான். எங்க எந்த திசையிலையும் எல்லா திசையிலும் இந்த குரல் ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால நல்ல தீர்ப்பு தாருங்கள் அப்படின்னு சொல்லி போய் அமர்ந்துறார். நடுவர் சொல்றாரு, செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு 2 அணிகளும் வாதிட்டனர். 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018ஆம் ஆண்டு தொடர்ந்தும் பல உண்மைகளை உரைச்சு கொண்டிருக்கு, நமக்கு எடுத்து கூறிக்கொண்டேதான் இருக்கிறது. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும். அதற்கு நம் புழங்கு பொருள் பண்பாடே சான்றுகளாக நிகழ்கின்றன, தேவையற்ற செயல்பாடே என்று பேசிய அணியினர் கூறிய போல அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை கிடையாது. அப்ப முடிவு தெரிஞ்சிச்சு, அகழாய்வு தேவை அப்படின்ற சிந்தனைக்கு வந்துட்டாரு. அறிவியலில் 2 வகை உண்டு. என்ன? ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று
மக்கள் அறிவியல். மக்கள் அறிவியல் தான் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வணிக அறிவியல்னா மூலதனத்தை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது. அதன் விளைவு என்ன? நெகிழி குப்பைகள் தான். ஆனா அகழாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றா விலங்கு பொருள்கள், கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால எந்த குப்பை மேடுகளும் உருவாக்க போறது கிடையாது. அப்ப வணிக அறிவியல் அப்படிங்கிறது மூலதனம், அதாவது நம்ம பணத்தை பெருக்குவதற்கான, மூலதனத்தை பெறுவதற்கான ஒரு வழியே தவிர, ஆனா அது விளைவு என்ன? குப்பை தான், நெகிழி குப்பைகள் தான். ஆனா மக்கள் அறிவியல் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்தது, மண்பாண்டங்கள், இரும்பாலான செப்புகளாலான கருவிகள். இதனால நமக்கு எந்த தொல்லையும் ஏற்படக்கூடியது கிடையாது. இதுதான் காலம் காலமாக வாழையடி வாழையாக இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்பதான் நெகிழியோட ஆதிக்கம் வந்திருக்கு. இயற்கையோடு இணைந்த பண்பாடு வாழ்க்கை நம்முடையது என்பதை அறிந்து கொண்டோம். எனவே மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கும் அகழாய்வு துணை பெறுகிறது. ஆமா, மக்கள் அறிவியல் அப்படிங்கிறது என்னன்னா, பண்பாடு எப்படி இருந்துச்சு, பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு, நம்ம அதுக்கெல்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்க, எப்படி வாழ்ந்தார்கள், இதை தெரிந்து கொண்டது ரொம்ப அவசியம். அடுத்த தலைமுறைக்கு தேவையானது. அப்புறம் யார் சொல்லுவா அடுத்த தலைமுறைக்கு? இதெல்லாம் இருந்தாலும் சொல்ல முடியும். அதனால அகழாய்வு தேவை. எனவே அகழாய்வு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடே. அகழாய்வை தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்று எனது தீர்ப்பை கூறி நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி பற்றி மன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு அப்படின்னு சொல்லி நடுவர் என்னோட உரையை முடிக்கிறார். அப்ப என்ன, இப்ப அகழாய்வு தேவையா செலவினமா? செலவு இருந்தாலும் அது மக்களுக்கு தேவையான ஒரு செயல்பாடு. இது தொடர்ந்து நடக்கல, தப்பு கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நல்ல தீர்ப்பு சொல்லியாச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன பட்டிமன்றமா, பெரிய பட்டிமன்றம் சொல்ல முடியாது, நமக்கு சிந்தனைக்கு தேவையான, சிந்திக்க கூடிய ஒரு பட்டிமன்றம் இது. ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒரு தடவை இந்த கிளான்ஸ் பார்த்துடலாம். முக்கியமானது என்ன அப்படின்னா, நுழையும் முன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பு சட்டகம் கண்டிப்பா தேவை. குறிப்பு சட்டகம் பார்த்துக்கோங்க. முன்னுரை, அகழாய்வும் அவசியமும், பண்பாட்டை அறிதலும் அதோட மேன்மை, பண்டை கால சிறப்பு, வணிக அறிவியல், மக்கள் அறிவியல், இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது. அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு இந்த கதாபாத்திரங்கள் முக்கியமான, இந்த ஸ்லைடு உங்களுக்கு முக்கியமானது, இதையும் நீங்க திருப்பி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லைடா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அது கதையா வந்துச்சு, ஈஸியா தான் வந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் யார் முறை நிறுத்தினா, முத்து அப்படிங்கிறவங்க நிறுத்தினாங்க. அது யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அதை பார்த்துக்கோங்க. இவங்களை அடுத்து ஃபாத்திமா உரை நிகழ்த்தினாங்க. அதுக்கும் அடுத்தது யாருன்னா அன்புமேரி வந்தாங்க. அன்புமேரி அவங்களோட வாதத்தை எடுத்து வைத்தாங்க. நாலாவதா வந்தது யார் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறவரு. அவரு தன்னுடைய வாதத்தை சிறப்பா எடுத்து வச்சாரு. இவர்தான் செல்வம். இவரும் தன்னோட வாதத்தை கரெக்டா எடுத்து முடிச்சிட்டாரு. கடைசியில தீர்ப்பு என்ன வழங்கப்பட்ட, நடுவர் என்ன கொடுத்தாருன்னா அகழ்வாய்வு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டார். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை என்னென்ன, ஓகே, இந்த ஸ்டைல என்ன பார்க்க போறோம்னா, மதுரை நகருக்கு அருகே இங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு எந்த ஒரு பேஜும் புக்ல இருந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, நீங்க அதுக்காக தான் கொடுத்திருக்கேன். மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அங்கேயும் அகழாய்வு பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தா, அகழாய்வுல சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு அதனாலான பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினாலான கூர் முனைகள், தமிழ் பிராமி எழுத்துகள், பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கூரை ஓடுகள் போன்ற நிறைய சேகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீர் சேகரிக்கும் பெரிய மட்பாண்டங்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், இப்படி தொல்லியல்ல இருந்து நிறைய சேகரிச்சிருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகிறது. இந்த 3 வகையான காலகட்டத்துல சேகரிச்ச பொருட்கள் இவை எல்லாமே. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள்
இடங்கள் இறப்பு தொடர்பாகவே இருந்தது. ஆமா, ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நாகரிகத்தை பத்தி சொல்லக்கூடிய இருந்தது. அது எங்க அப்படின்னா, கீழடியில் கண்டறியப்பட்ட முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருள்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சியாக உள்ளது. கீழடி மட்டும்தான் வந்துட்டு நம்ம நாகரிகத்தை காட்டக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அகழாய்வா இருந்துச்சு சொல்றாங்க. இப்ப பட்டிமண்டம் எப்படி மாறிச்சு பாருங்க. பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இது எங்க இருக்கு? இது ஒரு பேச்சு வழக்கு. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று மணிமேகலை கூறுகிறது. ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாமே. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனனை அப்படின்னு சொல்லி திருவாசகம் சொல்லியிருக்கு. பண்ண அரும் கலைத்தழி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்தை சொல்லியிருக்காங்க பாலகாண்டத்துல. இவ்வாறு பட்டி மண்டபம் அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் பேச்சு வழக்குல பட்டி மன்றம் அப்படின்னு மாறி இருக்கு. இதுக்கான இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பின்னாடி இருக்கு. இது வந்துட்டு பாருங்க, சிறுவினா குருவினா ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பல ஊர் தெளிக இதெல்லாம் கூடுதல் வினாக்கள். முக்கியமானது நீங்க எழுதக்கூடிய அந்த சைட் ஹெட்டிங் குறிப்பு சட்டம் போட்டு எழுதுவீங்க இல்லையா, அதற்கானது நல்லா படிச்சுக்கோங்க. நீங்களே எழுதலாம். நான் கொடுத்த சைட் ஹெட்டிங்ஸை படிச்சுட்டு இதையும் ஒப்பிட்டு பாருங்க. நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. நம்ம வந்துட்டு இப்ப கிளாஸ ஒழுங்கா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எழுதலாம். ஆனா ஒரு கிளான்ஸ் வேணா இது பார்த்துக்கலாம். அதுக்காக நான் கொடுத்திருக்கேன். ஏன்னா எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான். அடுத்தது நம்ம எப்பயுமே ஆஸ் யூசுவல் எங்க வருவோம்? இலக்கண பகுதி. இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்துடலாமா? நன்மொழி, பண்பு தொகை, நன்மை பிளஸ் மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் தல் வந்திருக்கு பாருங்க. வியத்தல், எழுதுதல், செப்பல், இருத்தல், உரைத்தல், நோக்கல், வழங்கல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தொழில் பெயர். ஓகேவா? சரி. உரைத்து அப்படி பாருங்க. உரை பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் இது என்ன? பகுதி, விகுதி. இது என்னது? இடைநிலை, சந்தி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது இடைநிலை, இடைநிலைக்கும் பகுதிக்கும் இருக்கக்கூடியது சந்தி. அப்ப இது கொடுத்திருக்கோம். வருக அப்படிங்கிறது உங்களுக்கு வா வருக, வா பகுதி, வரு என குறியது விகாரம். இதுக்க வியுங்கோல் வினைமுற்று. ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஓவரால் எல்லாத்தையும் பார்த்தோம். நுழையும் முன் பார்த்தாச்சு. உயிரோட்ட படங்கள், விளக்கங்கள், நூல்வெளி, வினாவிடை, இலக்கணம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பை. உங்களுக்கு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்க